ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கூட இந்த ஆராதனை வந்திருக்குதான்னு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலே கூட தேவ செய்தியை கொடுக்கும்படியாக நம் நடுவில் அருமையான அண்ணன் அவர்கள், ஜான் சாமுவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடந்த நாளில் நான் அழைத்த போது சந்தோஷமாக குடும்பத்தாரோடு அவருடைய மனைவி பிள்ளைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். நாம் யாவரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக சில மாதங்களுக்கு பிறகு உங்கள் மத்தியில் வரவும், உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரோடு கூட இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் சொன்னேன், ஆமேன் சொன்னேன், ஆமாம் ஆமேன் சொன்னேன். பின்னாடி ஆமேன் சொல்லாமல் இருக்கிற உங்களோடும் ஆண்டவர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். நான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ஆனால் நான் ஜூன் மாதம் இங்கே வந்தேன். அது ஒரு இந்த ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டோட போதகர்கள் கூடுகைக்காக நான் இங்கே வந்தேன். அதுக்கு பிறகு உங்கள் மத்தியில் உங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறது இப்போ தான் வந்திருக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு. சரி, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லணும். உங்கள் பாஸ்டரை மட்டும் நான் பர்மிஷன்லாம் கேட்கல. சரி, கடந்த நான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறதுனால முன்னாடி சொன்னேனான்னு தெரியல, நான் ஒரு புக்கு ஒன்று எழுதினேன். சரியா, நிறைய பேர் புக்கு எழுதுகிறாங்க. இந்த காலத்தில் நம்ம புக்கெல்லாம் படிக்க மாட்டோம். பைபிளே படிக்கிறது இல்லையா, அப்புறம் எங்கிறது புக்கை படிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் புக்கு எழுதுறதெல்லாம் பெரிய வேலையாக இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் உதவுகிற காரியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு போன வருடத்திலிருந்தே ஒரு காரியத்தை எழுத வேண்டும் என்று ரொம்ப வாஞ்சியாக இருந்துச்சு. அதை நான் போன வருஷம் செப்டம்பர் மாதமே எழுதி முடிச்சுட்டு அதோடைய முதல் காப்பியை அகஸ்ட் ஜெபகுமார் அண்ணா தான் படித்தாங்க. படிச்சுட்டு நல்லா இருக்குது, இதை நீங்கள் ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் அந்த புக்கை நானும் இந்த காலத்தில் எங்கே அதை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக விட்டுட்டேன். அப்புறம் இந்த வருஷம் ஜூலை மாதம் தான் பீகாரில் ஜெம்ஸில் உள்ள அவங்களுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வச்சு அதை ரிலீஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அது எதை பற்றி அப்படின்னா, அரிஸ்தருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி யாருமே எங்கள் சர்ச்சில் இல்லையன்ற மாதிரி பார்க்குறீங்களா? அரிஸ்தருக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன், கை தூங்க. நான் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன். எலும்பி அதில் ஒரு 10 குறிப்புகள் சொல்லுங்கள்லாம் சொல்ல மாட்டேன். சும்மா ஜென்ரலாக நான் எல்லா இடத்துலையும் கேட்குறது, அரிஸ்தருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், ஒரு அக்காவுக்கு கொஞ்சம் தெரியும் போல், அதனால லேசாக தூக்கியிருக்காங்க. அப்புறம் தீத்து எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருப்போம். ஒனேசிப்போர் எத்தனை பேருக்கு தெரியும்? தீகுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, கொஞ்சம் பேர் கை தூக்கியிருக்கீங்க இல்லையா? ஆனால் இதெல்லாம் ஒரு வார்த்தையாக படிச்சிருப்போம் வேதத்தில். இவங்கெல்லாம் யாருன்னா பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள். ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத அந்த காலத்தில் எப்படி அவ்வளோ ஊழியங்களை ஸ்தாபிக்க முடிந்தது, எப்படி அவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி அதிகமாக தியானித்த போது, அவரோடு கூட சேர்ந்து வேலை செய்த முகமறியாத, பெயர் ரொம்ப வெளியே தெரியாத சின்ன சின்ன ஆட்கள் இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் பெரிய காரியங்கள். அவைகளைத்தான் நான் தியானித்து பொதுவாக இதை மிஷனரிகளுக்காக, ஊழியர்களுக்காக, அல்லது ஒரு ஊழியத்தில் இருக்கிற நல்ல விசுவாசிகள் வேதத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களுக்காக அதை எழுதினேன். அதை வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். அது உங்கள் பாஸ்டர் மட்டும் நான் சொல்லலாமான்லாம் பெர்மிஷன் கேட்கல, ஏதோ ஒரு உரிமையில் வந்துட்டேன். சரியா, எங்கள் வீட்டை மாட்டை இருக்கும், இங்கே தான் இங்கே இருப்பாங்க. அது நாங்கள் ஒரு 80 rupees போட்டிருக்கிறோம். உங்களால் முடியும், படிக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அதை வாங்கி படியுங்கள். சும்மா பிரதர் நல்லா எழுதியிருக்காருன்னு கதை மாதிரி படிக்கக்கூடாது. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில பைபிள் போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அதை படிச்சுட்டு நீங்கள் படிக்கணும். சரியா, படிக்கும்போது நீங்கள் அதில் உண்மையாக கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த காலத்தில் புக்கு போட்டு பிரிண்ட் போட்டு அதை விற்கணும்லாம் அது நமக்கு பிரயாசம் கிடையாது. ஏன்னா இது அடுத்து ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருக்குது. இதை டிசம்பரில் ஹிந்தியில் அங்கே வட இந்திய மிஷினரிகளுக்காக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் அடுத்த அந்த மிஷன் காரியங்களுக்கு தான் பயன்படுத்தப்படும். கர்த்தர் உங்களை ஏவுவாரானாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா வாங்கிக்கோங்க. ஒரு காப்பியை நான் என்னுடைய தங்கச்சி கொடுத்துட்றேன். தேங்க்யூம்மா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். ஒரு தன் சொந்த குடும்பத்தாலே புறக்கணித்து ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவான அந்த நாள் முதற்கொண்டே தன்னுடைய பெற்றோரால் வெறுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன். உலகம் அவனை எவ்வளவாக வெறுத்திருந்தாலும் தேவாதி தேவன் அந்த மனிதனை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தபடியினாலே அவனை தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டே அவனை குடும்பம் வெறுத்திருந்தாலும், சொந்தங்கள் வெறுத்திருந்தாலும், தகப்பன் தாய் வெறுத்திருந்தாலும் தேவன் தன்னுடைய பிள்ளையாகவே அவனை தன்னுடைய கரத்திலே தூக்கி சுமந்து வளர்த்தார். அப்படி வளர்க்கப்பட்ட அந்த சிறுவன் ஒரு நாளிலே அவன் வீட்டை விட்டு விலக்கித்தான் வைக்கப்பட்டிருந்தான். வனாந்திரங்களிலே ஆடுகளின் பின்னால் அலைவது மட்டுமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாயிருந்தது. அப்படிப்பட்ட மனிதனை ஒரு முறை சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி அந்த மனிதனுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு வந்து, அந்த கடைசி மகனையும் நீ இங்கே கூட்டிக் கொண்டு வர வேண்டும், அவன் வந்தால்தான் நான் அடுத்து செய்ய போகிற பலியின் காரியங்களிலே ஈடுபடுவேன் என்று சொல்லி அந்த மனிதனை வீட்டிற்கு அழைத்து வந்து அவனுடைய தாய் தகப்பன் சகோதரர் மத்தியிலே அடுத்த ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதன். அப்படி பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் அவனுக்கு வேண்டிய மதிப்போ கனமோ மரியாதையோ அவனுடைய சொந்த குடும்பத்திலும் கிடைக்கவில்லை. மீண்டும் அவன் வனாந்திரத்திற்கு தான் அனுப்பி வைக்கப்பட்டான். அப்படி அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த மனிதன் கடைசி வரை கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த தாவீது என்று சொல்லப்படுகிற அவனும் கர்த்தரோடு இருந்தான் என்று சொல்லி வேதமே சாட்சி கொடுக்கிறது. அப்படி தேவ தரிசனத்தினால் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த அந்த மனிதன், ஆண்டவர் அவனை கொண்டு வைத்திருந்த பெரிய தரிசனமான தேசத்தை ஆளுகை செல்கிற ஒரு ராஜாவாக அவன் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்த அந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதபடி அவனுடைய சொந்த குடும்பத்தாரே அவனுக்கு விரோதமாய் இருந்தார்கள். அவனுடைய சகோதரர் அவனுக்கு விரோதமாய் இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவனை தேசத்திற்கு கொண்டு வந்து கோலியாத்து என்கிற பெரிய ராட்சதனை வீழ்த்த வைத்து அவனுடைய பெயரை தேசத்திலே பெருமைப்படுத்தி இருந்தாலும் இன்னும் அந்த தேசத்தின் ராஜாவாகிய சவுல் மூலமாக அவனுக்கு எதிர்ப்பு வந்தது. அதையும் தாண்டி வனாந்திரங்களிலும் காடுகளிலும் மீண்டும் துரத்தப்பட்டான். ஆனால் தேவ தரிசனம் ஒருபோதும் பொய் சொல்லுகிறதில்லை. அவர் சின்னவனாய் இருந்தாலும் அவனை கொண்டு வைத்திருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு எந்த மனித வல்லமையும் தடை செய்ய முடியாது 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 என்பதை தாவீது அறிந்திருந்தான். அவர் வைத்திருந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். அப்படி நிறைவேறிய பின்னரும், ராஜாவாக மாறின பின்னரும் அவனுக்கு சுற்றிலும் இருந்து வந்த எதிர்ப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது. சொந்த குடும்பத்திலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும், சொந்த பெற்றோர் வெறுத்தாலும், தாவீதுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு பாடலை ஆண்டவருக்காக எழுதுவதுதான். அதனாலதான் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல சொல்றான், என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவன் வாழ்க்கையில அவன் அனுபவித்ததை தான் பாடலாக எழுதுகிறான். ஏனென்றால் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே ஒதுக்கப்பட்ட அந்த மனிதனை தாயின் அன்பு கிடைக்கல, தகப்பன் அன்பு கிடைக்கல. வனாந்தரத்துல தன்னந்தனியா இருக்கும் போதும் தாயும் தகப்பனுமாக இருந்து கர்த்தரே அவனை சுமந்து வழி நடத்தினார். அதை அனுபவித்து தான் பாடுகிறான், என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும். அல்லது சகோதரருடைய அன்பு கிடைச்சிச்சான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதனாலதான் 69ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல சொல்றான், என் சகோதரருக்கு நான் அந்நியனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு வேறு மனுஷனுமானேன் என்று சொல்லுகிறான். ஆக அவனுடைய வாழ்க்கை எல்லாம் சுமந்து வந்தது தேவன் தான். இப்போ ராஜாவாயிட்டான். ராஜாவானதுக்கு அப்புறமும் அவனுக்கு பல விதத்துல எதிர்ப்புகள் வருகிறது. அந்த நேரத்திலும் அவன் ஒரு சங்கீதத்தை பாடுகிறான்.
அப்படி தாவீது பாடின பல சங்கீதங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கன்ஃபார்மா தாவீதின் சங்கீதம் என்று தெரிந்தது 75 சங்கீதங்கள். இதை தாண்டி ஒரு சில சங்கீதங்களும் தாவீதால் எழுதப்பட்டது என்று என்னால் சொல்ல முடியும். அப்படி அவன் பாடின ஒரு சங்கீதம் ஏதோ ஒரு விதத்திலே ஜனங்களும் சுற்றி இருந்த ராஜ்யங்களும் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது. எந்த எதிர்ப்புகள் வரும்போதும் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்ட தாவீது இப்பொழுது எழுதுகிறான். 2வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க பாப்போம். 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் பல முறை வாசிக்க கேட்டிருக்கலாம், அல்லது பல முறை இந்த சங்கீதங்களை உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே வாசித்து ஜெபிப்பதை நீங்கள் வழக்கமாக கொண்டிருக்கலாம். தாவீது பல சங்கீதங்களை பாடியிருந்தாலும் அவனுடைய பல சங்கீதங்கள் பின்னாட்களிலே நடக்க போகிறவைகளை தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள். இந்த சங்கீதம் அவனுடைய சொந்த நிலைமையை குறித்து அவன் எழுதியிருந்தாலும் இது பின் நாட்களிலே இயேசுவின் மூலமாக நிறைவேற போகிற 2 முக்கியமான தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கிய ஒரு சங்கீதம். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்க அந்த சங்கீதத்தை கவனிச்சு வாசிச்சீங்கன்னா மேல பேரே போடல. யார் எழுதின சங்கீதம் போட்டிருக்காங்க? 2ஆம் சங்கீதத்துக்கு மேல போட்டிருக்கா யார் எழுதுனதுன்னு போட்டிருக்கா? யார் பைபிள்லையாவது போட்டிருந்துச்சுன்னா கை தூக்குங்க பார்ப்போம். இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க தாவீதின் சங்கீதம் சொன்னீங்க? அப்படி கேட்கணும்ல. நீங்க எப்படி சொன்னேன் நான்? எனக்கு மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா? யாராவது ஆன்சர் பண்றீங்களா பாப்பா? எப்படி தாவீதின் சங்கீதம் சொன்னோம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 25 இருந்து 27 வரை வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 25 இருந்து 27. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்ட கூடினார்கள் என்றும் தேவரின் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. யாருடைய வாக்கினால்? யாருடைய வாக்கினால்? ஆமா, அங்க நமக்கு பேர் சொல்லி குறிப்பிடப்படல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பின் நாட்களிலே அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் தாவீதின் வார்த்தைகள் என்று வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த தாவீது ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த சங்கீதத்தை தனக்கு ஏதோ எதிர்ப்புகள் வருகிறது. அந்த 2ஆம் வசனத்துல சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் தான் என்ன அபிஷேகம் பண்ணினாரு. நான் வனாந்தரத்துல தான் கிடந்தேன். நான் ஒரு நாளும் ராஜாவாகணும்னு ஆசைப்படல, அல்லது நானே எனக்கு நானே பட்டங்களை சூற்றி கொள்ளல. இன்னைக்கு எல்லாம் சூட்டிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா, ஊழியக்காரரும் அவங்களே பட்டங்களை போட்டுக்குவாங்க. அது மாதிரி எல்லாம் ஆகலப்பா. கர்த்தர் தான் என்ன அபிஷேகம் பண்ணினாரு. அப்படி அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகத்தான் பூமியின் ராஜாக்கள் எழும்புகிறார்கள் என்று தாவீது சொன்னாலும் அது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவருக்கு விரோதமாக முழு உலகத்தின் ராஜ்யங்களும் எழும்பினது என்பதையும் தீர்க்க தரிசனமாக அங்கே அடையாளப்படுத்துகிறான். அந்த சங்கீதத்தை இன்னும் நீங்க தெளிவா வாசிக்கணும்னா அதை 4 பிரிவா பிரிச்சு வாசிக்கணும். சரியா? அந்த முதல் 3 வசனங்களை நீங்க பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுடைய நிலையை அது காண்பிக்கிறது. முதல் 3 வசனம். சரியா? அடுத்த 3 வசனம் அப்படி எழும்புகிற ஜனங்களை பார்த்து பிதாவாகிய தேவன் பேசுகிற வார்த்தை. அடுத்த 3 வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார்.
நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இந்த வசனத்தை நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் பரிசுத்த பர்வதமாகிய என்னுடைய பர்வதத்துல நான் இயேசுவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்பதை சொல்லுகிற அந்த சத்தம் நமக்கு என்ன செய்யும்? கேட்கும். அடுத்த 3 வசனம் யார் பேசுறான்னு நீங்க பாத்தீங்கன்னா, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். எப்பா என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். யார் சொல்றா? இது தாவீது சொல்றான். ஆனா தீர்க்க தரிசனமா யார் சொல்றா? இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அடுத்தது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். யார் சொல்றா? இது இயேசு பேசுகிறார் அங்க. சரியா? இது எப்ப நடக்குமா? கடைசி நாட்களில் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவாதி தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் தலைமையில் ஸ்தாபிக்கப்படும் என்பதை அந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. கடைசி 3 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். யாரை சேவியுங்கள்? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்னு யாரோ ஒருத்தர் சொல்றார். அப்ப கர்த்தர் சொல்லல. அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும். குமாரன் கோபம் கொள்ளாமலும்னு யாரோ ஒருத்தர் சொல்றார். நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துல என்ன செய்யும்? அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த 3வது கடைசி 3 வசனத்தை யார் சொல்றா? பிதா சொல்லல, இயேசு சொல்லல. அப்ப 3வது கடைசி 3 வசனத்தை யார் சொல்றா? தைரியமா சொல்லுங்க. ஆவியானவர். தாவீது தான் சொல்றாரு. ஆனா யார் பேசுறா? தாவீது மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அந்த சங்கீதத்துல பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை நீங்க பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பார்க்க முடியும். கடைசி 3 வசனத்துல எப்பா இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கிறது, ஜனங்களே உணர்வடையுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரும் அங்கே பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் அந்த சங்கீதத்துடைய சுருக்கம். தாவீது தன்னுடைய நிலைமையை வைத்து பல காரியங்களை பாடியிருந்தாலும் அவனை அறியாமலேயே 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் வெளிப்பட போகிற மேசியாவை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாக அந்த சங்கீதத்திலே பேசுகிறான். அதையும் தாண்டி உலகத்தின் கடைசியிலே தேவாதி தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதையும் தீர்க்க தரிசனமாக அவன் சொல்லி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதற்கு அடித்தளமாகத்தான் அவன் வசனத்துல சொல்றான், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். பக்கத்துல இருக்கவங்கள கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து, ஏன் மூஞ்ச பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கவங்கள கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து கேளுங்க, விருதா காரியத்தை சிந்திக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமா, தாவீது பாடினதெல்லாம் இருக்கட்டும், விருதா காரியத்தை சிந்திக்கிறீங்களான்னு இன்னைக்கும் ஆண்டவர் அதே சத்தத்தோடு இங்கு வந்திருக்கிறார். தேவனுக்கு இந்த சங்கீதம் முழுவதும் உலக பிரகாரமாக தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஜாதிகளையும், ஜாதிகள் நாங்க போட்டிருக்கிறது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதை நேஷன்ஸ் படிக்கணும், தேசங்கள்னு படிக்கணும். சரியா? ஜாதிகள்னா நம்ம வச்சிருக்கிற ஜாதிகள் நினைச்ச கூடாது, அது தேசங்கள். வேதத்துல ஜாதிகள் வர்றதெல்லாம் தேசங்கள், நேஷன்ஸ். அதை தப்பா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ ஆண்டவர் அந்த சங்கீதத்திலே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற மனிதர்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அது 2 விதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The nations plot against the Lord in vain. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு விரோதமாக பெரிய சூழ்ச்சி பண்ணுகிறாங்க. அந்த சூழ்ச்சி எல்லாம் ஒன்றும் இல்லாம போக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. விருதா காரியம், நீ எடுக்கிற, எனக்கு விரோதமா நீ எடுக்கிற எல்லா பிரயாசமும் வீணாதான்பா போக போகுதுன்னு ஆண்டவர் சொல்றார் உலகத்தை பார்த்து. அப்பப்போ 2000 வருடமாக எத்தனையோ ராஜ்யங்கள்
விரோதமாகத்தான் எழும்பி இருக்கிறது. இன்று வரை சபை பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. எத்தனை விருதா காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக திட்டமிடப்பட்டாலும் சத்துருவானவன் தோற்று போனவன் தானே. ஹல்லேலூயா. இன்னொன்னு இங்கிலீஷ்ல வேனிட்டின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு. அது என்னன்னா பெருமையை குறிக்கிறது. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக என்னால சாதிக்க முடியும் என்று பெருமையோடு எழும்பினார்களாம். இந்த தமிழ்ல போட்டப்பட்டிருக்கிற அந்த விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்கிற வார்த்தை உலக மனிதர்களையும் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை பார்த்து சொல்லப்பட்டிருந்தாலும் தேவ ஜனங்களாகிய நம்மை பார்த்தும் ஆண்டவர் பல நேரத்தில் விருதா காரியத்தை சிந்திக்கிறாயே அப்படிங்கிற கேள்வியோடு இன்றைக்கும் இருக்கிறார் என்கிற அவருடைய தொனி எனக்கு கேட்டதுனால தான் அந்த வசனங்களை தியானித்து உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். சரியா? திருப்பி பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லிருங்க, விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஆமா, விருதா காரியம்னா என்ன? ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லாதத எதுக்கு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க? ஆமா, நீ என்னதான் யோசிச்சாலும் நீ என்னதான் பண்ணாலும் அதுல ஒரு புண்ணியமும் இல்லை, எதுக்கு அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். உண்மைதானே? கேட்கிறாரா? பார்த்துக்கலாமா? சரி, நமக்கு நல்லா தெரியும் நிறைய விருதா காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில காரியங்களை வேகமாக காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஏன்னா உலகத்தின் ஆரம்பத்தில் இருந்தே மனுக்குலம் கெட்டு போனதே விருதா காரியத்தை சிந்தித்து 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 தான். ஆதி மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையுமே ஆண்டவர் தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எந்த அளவிற்கு அவர்களை நேசித்திருப்பாரானால், எந்த அளவிற்கு அவர்களை கனப்படுத்தி இருப்பாரானால், சத்துரு தள்ளப்பட்டதன் நோக்கமே அவன் சொன்னதன் காரணம் என்ன? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு சமமாவேன்னு சொன்னார். நான் தேவனை போலாவேன்னு சொன்னதுனால ஆண்டவர் அவனை தள்ளினார். ஆனா அதே ஆண்டவர் மனு குலத்தை மண்ணுனால உண்டாக்கி எப்படி சிருஷ்டித்தாராம்? தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தாராம். ஆனா அது கூட மனுஷனுக்கு பத்தல. சத்துரு வந்து சொல்றான், நீங்க இதை புசிக்கும் நாளிலே என்ன ஆவீர்கள்? தேவர்களை போல ஆவீர்கள். சாகவே சாவதில்லைன்னு சொன்னா, ஆனா என்ன சொல்றான்? நீங்க தேவர்களை போல. அது இந்தியன் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, தேவனை போல. அவன் சத்துரு எதை ஆசைப்பட்டானோ அதே காரியத்தை என்ன பண்றான்? மனுஷனுக்குள்ள வந்து சொல்றான், நீ இதை சாப்பிட்டானா நீ தேவனை போல ஆயிரலாம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். அப்ப ஏவாளம்மா என்ன சொல்லியிருக்கணும்? நீ சாப்பிட்டுட்டு நீ தேவனை போல ஆக வேண்டியதானேன்னு கேட்டிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அதை பார்த்த உடனே அந்த பழம் எப்படி இருந்துச்சு? புசிப்புக்கு நல்லது, இன்பமும், பார்வைக்கு இன்பமும், புசிவுக்கு ஏற்றதும். அப்புறம் என்னவா? புத்தியை. ஆமா, ஆண்டவர் என்ன இந்த மென்டலாவா படைச்சிருந்தாரு? சொல்லுங்க, மென்டலாவா படைச்சிருந்தாரு? தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி படைத்திருந்தார். ஆனா மனுக்குலம் முதல்ல ஆரம்பத்தில் இருந்தே சத்ருவின் பேச்சுக்கு இடம் கொடுத்த உடனே அவனுடைய எண்ணங்கள் விருதா காரியத்தை சிந்திக்க ஆரம்பித்தது. அதுவே விழுகைக்கு காரணமாக மாறியது. ரியலைஸ் பண்ணல, ஆண்டவர் நம்ம தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி படைத்திருக்கிறாரே, இது என்னமோ சம்பந்தமே எல்லாம் ஒண்ணு வந்து சொல்லுதேன்னு சொல்லி யோசிக்கிற அந்த தன்மை எப்படியோ கோட்டை விட்டுட்டாங்க. ஏன் நடந்துச்சு? சத்ருவோட அவன் கான்வர்சேஷன் பில்டு பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னாலே முடிஞ்சிச்சு. அதனாலதான் எப்பவுமே கவனமா இருக்கணும். பிசாசின் சத்தத்திற்கு உடனே அந்த கான்வர்சேஷனை கட் பண்ண தெரியணும். அது எந்த கான்வர்சேஷனா வேணா இருக்கலாம். அதை வளர்த்துக்கிட்டே போனோம்னா விருதா காரியத்தை சிந்திச்சு வீணா போய் தான் வாழ்க்கை முடியும். சரியா? இது அங்கேயே நடந்தது. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக ஆண்டவர் அந்த சங்கீதத்திலே ஜனங்கள் விருதா காரியத்தை ஏன்பா சிந்திக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறார். அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கிலீஷ்லாம் அது வேனிட்டி என்னென்னமோ போட்டிருந்தாலும் ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்கன்னு போட்டிருக்கிறாரு. அது பெரும்பாலும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த விருதா காரியங்கள் இருக்கிறது.
இன்னும் சொல்ல போனா இந்த சங்கீதத்தை புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல கோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 13:32 இந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:32. அப்புறம் எபிரேயர் 1:5, 5:5 இதுல எல்லாம் இந்த 2ஆம் சங்கீதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் கற்றுத்தருகிறபடி இந்த மனுக்குலம் ஆதி நிலைமையில் இருந்த போதே விருதா காரியத்தை சிந்தித்து தேவையில்லாத காரியங்களுக்கு தங்க வாழ்க்கையில இடம் கொடுத்ததுனாலதான் அவர்கள் விழுந்தே போனார்கள். சரி, இன்னைக்கு நிறைய விருதா காரியங்களை கொஞ்சம் பார்க்க போறோம். மணி அதுக்குள்ள 11 மணி ஆயிடுச்சு. நான் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேனே தெரியலையே, எத்தனை மணிக்கு முடிக்க போறோம்னு எனக்கு தெரியாது. சரியா, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாது, எத்தனை மணிக்கு முடிக்க போறோம்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நாள் கழிச்சு தானே வந்திருக்கேன், அதனால சீக்கிரம் முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. சரி, ஒரு சில வசனங்களை நம்ம வேகமா வாசிக்க போறோம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற விருதாவான காரியங்களை, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை களைந்து போட்டு ஆண்டவருக்கு ஏற்ற பயனுள்ள சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, அப்படியே வாசிங்க பார்ப்போம். எடுத்து வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. 33ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். அப்ப முதல்ல விருதாவாகுகிற காரியம் என்ன? ஜாதிகளுடைய ஆலோசனைகள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆலோசனைகள் அது விருதான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, யாரோ உங்க 2 பேரை மட்டும் சொல்லல, அவர் மொத்தமா போட்டார். த கவுன்சில் ஆஃப் நேஷன்ஸ் போட்டார். ஜாதிகளுடைய ஆலோசனை என்னதான்? விருதான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உண்மையா தப்பா சொல்லுங்க. நமக்கு மனிதர்களுடைய ஆலோசனை வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுமா? அதுல பயன் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. பயன் இருக்கா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மையாவும் இருக்கு, சில நேரத்தில் பொய்யாவும் இருக்கு. அப்படியா? அம்மா ஆண்டவருக்கு பேர் பொய்யுரையாத தேவர். அவர் சொல்றாரு, அதை நம்ம விசுவாசித்து தான் ஆகணும். அதை நம்ம பல காரியங்களை வேதத்துல நம்ம பார்ப்போம். சரியா? மனிதர்களுடைய ஆலோசனை நமக்கு பல நேரங்களிலே தேவைதான். மனிதர்களுடைய ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள்னு வசனமே போட்டிருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் தேவனை தள்ளி வைத்து விட்டு சொல்லப்படுகிற மனிதர்களுடைய எந்த ஆலோசனையா இருந்தாலும் அது விருதாவாய்த்தான் போகும் என்பதை ஒரு தேவ பிள்ளை மனதில் வைக்கணும். நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிற நல்ல ஆலோசகர்கள் தேவை. அது நம்முடைய படிப்பு காரியமா இருக்கலாம், நம்ம வேலை காரியமா இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், இன்னும் ஊழியத்தின் காரியமா இருக்கலாம். இதற்கு நல்ல நம்மை விட அனுபவம் வாய்ந்த மனிதர்களுடைய, மூத்த மனிதர்களுடைய ஆலோசனைகள் நிறைய இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அந்த மென்டர்ஷிப், அந்த கவுன்சிலிங், இதெல்லாம் நல்ல தேவை நமக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய நம்பிக்கை எதை சார்ந்திருக்கிறது? நீ என்னுடைய ஆலோசனையை சார்ந்திருக்கிறாயா, அல்லது ஏதோ மனிதர்களுடைய ஆலோசனையை மட்டும் சார்ந்திருக்கிறாயா? பல நேரங்களில் நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் நல்ல ஆலோசனையா தான் இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அது தேவ திட்டமா என்பதை ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறதுல தான் பிரச்சனை. தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளணும்னு போய் நிக்கிறான். சரியா? பல தடைகள் வந்துச்சு. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சில் பேசினேன். கோலியாத் இஸ் நாட் த ரியல் எனிமி. கோலியாத் உங்கள் சத்ரு அல்ல அப்படின்னு ஒரு செய்தி பேசியிருக்கேன், யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணா பார்த்துக்கோங்க. எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, கோலியாத் தானே சத்ரு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அங்க தாவீது சந்தித்த 10 சத்துருக்களை நான் அந்த செய்தியில காண்பித்திருக்கிறேன், நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப தாவீது கோலியாத்தை சந்திப்பதற்கு எதிர்த்து போய் நிக்க போக முன்னாடி சவுல் சொல்றாரு, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நல்ல ஆலோசனை. என்ன ஆலோசனை கொடுத்தாரு? நீ என்ன போட்டிக்கோ, என்னோட ஹெல்மெட்டை தூக்கி நீ என்ன பண்ணிக்கோ,
மாட்டிக்கோ, என்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கோ, என்னுடைய கேடயத்தை போட்டுக்கோ, எல்லாத்தையும் நீ மாட்டிக்கிட்டு என்ன பண்ணு, ஜம்முன்னு ஒரு யுத்த வீரனை மாதிரி போன்னு சொன்னார். நல்ல ஆலோசனையா கெட்ட ஆலோசனையா? நல்ல ஆலோசனை தானே. ஒரு யுத்தத்துக்கு போனா அதெல்லாம் வேணும் தானே, வேணுமா இல்லையா? எல்லாருக்கும் வேணும் தான். பல நேரத்தில் உலகம் தருகிற ஆலோசனை நல்ல ஆலோசனை மாதிரி தான் தெரியும். ஆனா தாவீது அதை போட்டுட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜெயிச்சிருப்பானா ஜெயிச்சிருக்க மாட்டானா? ஜெயிச்சிருக்க மாட்டானா? சரி, நமக்கு தெரியாது, வேணா யூகம் தான் பண்ண முடியும், கெஸ் பண்ண தான் முடியும். ஒருவேளை ஆண்டவர் கிருபை வச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல எவனுமே ரெடியா இல்லாதப்போ இவன் ஒருத்தனாவது எதையோ மாட்டிட்டாவது வந்திருக்கானேன்னு சொல்லி ஆண்டவர் ஒருவேளை விடுதலையை கட்டளையிட்டு இருந்தா கூட மகிமையும் கனமும் யாருக்கு போயிருக்கும்? சவுலுடைய ஆயுதங்களுக்கு போயிருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற எப்பேற்பட்ட கோலியாத்துகளா இருந்தாலும் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டுமானால் தேவ ஆலோசனையின்படி நடக்கும்போது மட்டுமே அது வாய்க்கும். ஹல்லேலூயா. நல்ல யுத்த ஆயுதங்கள் இருந்தா நல்ல ஆலோசனை தான், அதை மேற்கொண்டிடலாம். ஆனால் ஆண்டவர் உன் கைக்கு எது ஓகேவோ அது போதும்பா. உன் கையில உன் கவன்ல 5 கல்லு தான் பிடிக்கும், நீ 5 கல்லை போட்டுக்கோ. உன் கையில ஒரு கல்லு தான் எடுக்க முடியும், நான் ஒரு கல்லை மட்டும் எடு. நான் ஒரே கையில 2 மாங்காய் அடிக்கணும்னு 2 கல்லை தூக்கி போடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா தாவீது அந்த சத்தத்துக்கும் செவி கொடுக்கணும். அங்க போய் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் 5 கல்லையும் மொத்தமா தூக்கி போட்டா என்ன அப்படின்னு கேட்க முடியாது. கர்த்தருடைய ஆலோசனைக்கும் உலகத்தின் ஆலோசனைக்கும் பெரிய வித்தியாசம். அருமையான வாலிப பிள்ளைங்களே கவனிங்க. உங்க படிப்பு காரியமா இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால காரியமா இருக்கலாம், நீங்க நல்லா படிச்சிருக்கலாம். என்னென்னமோ சொல்றாங்களே உலகத்துல, ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, உலகத்துல இத்தனை மில்லியன் பேருக்கு வேலை போக போகுது, என்னென்னமோ சொல்றாங்க இன்னைக்கு. ஆனா தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க பழக்கப்பட்ட எந்த தேவ பிள்ளையும் ஒருபோதும் வீழ்ந்து போகிறதில்லை. அது தேவ திட்டத்தின்படி சரியான பாதையில வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் மனிதர்களுடைய ஆலோசனை நல்ல ஆலோசனையாவே தெரிஞ்சாலும் அப்படியே போய் விட்டுறக்கூடாது. மனிதனுடைய ஆலோசனை அது விருதா. அவர் சொன்ன மாதிரியே அன்னைக்கு கேட்டிருக்கலாமே, இப்படி மாட்டிக்கிட்டேனேன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். இதன் மத்தியில் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல மனைவி இருந்தா. ஏன் நான் நல்ல மனைவின்னு சொல்றேன்? எங்க போகணும்னு சொல்லிலாம் ஆண்டவர் கூப்பிடல. உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு போன்னு சொன்ன உடனே எங்க போறோம்னு கேட்காமலே நானும் வர்றத்தான் அப்படின்னு அந்த அம்மாவும் கூட கிளம்பிட்டாங்க. அவ்வளோ நல்ல மனைவி. இந்த காலத்து மனைவிங்க போவீங்க, உங்க வீட்டுக்காரர் வந்து ஏமா ஆண்டவர் நம்ம போக சொல்லியிருக்காரம்மா, எங்க போக சொன்னாரு, அதெல்லாம் தெரியலம்மா, வாமா போவோன்னு போட்டா போயிருவீங்களா? எத்தனை மனைவிகள் போவீங்க? ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாவா? அப்படியே போய். ஆனா அந்த அம்மா அப்படிதான் போனாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? எனக்கு தான் பிள்ளை இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆகார கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே மனைவியின் வார்த்தைக்கு தட்டாத இன்னைக்குள்ள ஆண்மகனை போலவே அன்னைக்கும் ஆபிரகாம் இருந்திருக்கிறாரு. உடனே கீழ்ப்படிந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அது என்னதான் இருக்கு? பாரமா தான் இருக்கு. எந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறோம்? நல்ல ஆலோசனை தான். நம்ம குடும்பத்துக்கு ஒரு சந்தானம் வேணும்னு அவங்க சொன்னாங்க. நல்ல ஆலோசனை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பல நேரத்தில் வெளியிலிருந்து வர்ற ஆலோசனை நம்மளை எங்கேயோ தள்ளிட்டு போயிடும். ஆனால் அதை விட மோசமானது நமக்கு உள்ளிருந்து வர்ற ஆலோசனை. நம்மளே பல நேரத்தில் நமக்கு ஆலோசனை கொடுத்துக்குவோம், அதுவும் விருதாதான். அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. மோசேயை எல்லா எகிப்திலே பிறந்த பிள்ளைகளும் நைல் நதியிலே மூழ்கடித்து முதலைகளுக்கு இரையாக போடப்பட்ட அந்த காலத்துல மோசேயை ஆண்டவர் அற்புதமாக விடுவிக்கிறார். 40 ஆண்டுகள் எகிப்தின் அரண்மனையில அடுத்த பார்வோன் ஆகிற அளவிற்கு நேர்த்தியாக அவன் வளர்க்கப்பட்டான். ஆனா எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவன் 40 வயசை கடந்த உடனேயே எகிப்தின் மேன்மைகளை எல்லாவற்றையும் வெறுத்து வெளியில வர்றான். வெளியில வந்து என்ன செஞ்சான் சொல்லுங்க? என்ன செஞ்சான் வெளியில வந்து? இன்னொரு எகிப்தியனை போட்டு தள்ளினாரு. அது யார் கொடுத்த ஆலோசனை சொல்லுங்க? ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையா?
அவருக்குள்ள இருந்தே சின்ன வயதுல இருந்தே நீ ஒரு எபிரேயன் என்று சொல்லி அவன் தாய் ஊட்டி வளர்த்திருந்தால், ஆனா அவன் தேவ திட்டத்தின்படி நான் படிச்ச கல்வி செல்வம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாதுங்கிற அந்த நினைப்புக்குள்ள வராம, நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன், நான் காரியத்தை சாதித்திரலான்னு சொல்லி தன்னுடைய உள்ளம் சொன்ன ஆலோசனையை கேட்டபோது அடுத்த 40 வருஷம் ஆண்டவர் பார்த்தாரு, நீ இந்த ஆட்டிடியூடோட இந்த ஜனத்தை நீ விடுவிக்க முடியாது, வனாந்தரத்துக்கு வா, கூட்டிட்டு போய் அடுத்த 40 வருஷம் வனாந்தரம் தான். அப்போஸ்தலர் 7:22 நினைக்கிறேன், அங்க வாசிக்கிறோம், மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானானா. ஆனா அதே மோசே மீதியான் தேசத்தில் வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆட மேய்ச்சிட்டு ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, கூப்பிட்டு என் ஜனத்தை நீ தான் நடத்தணும்னு சொல்லும்போது என்ன சொல்றான்? ஐயா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். 40 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்த மோசே அன்றைக்கு அவனுடைய உள்ளத்தின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த போது ஆண்டவர் அவனை பயன்படுத்த முடியல. ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ வா 40 வருஷம் வனாந்தரத்துல போட்டு வறுத்து. இப்ப அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? வாக்கிலும் செய்கிலும் வல்லவன் கிடையாது. இப்ப சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது. First 40 years Moses was thinking he was somebody. அதாவது முதல் 40 வருஷம் மோசே தன்னை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணிக்கொண்டிருந்தார். ரெண்டாவது 40 வருஷத்துல ஆண்டவர் அவனை கொண்டு வந்து, நீ பெரிய பொருட்டான்னு நினைக்கிற, நீ ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தின் ஆலோசனை நம்மளை பெரிய பொருட்டாக காட்டும். ஆனா தேவ திட்டத்தின்படி நடக்கிறவர்கள், நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒன்றுமில்லாத ஒரு பாத்திரம் என்கிற நிலைக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜாதிகளுடைய ஆலோசனை அது விருதா, நம்முடைய மனசாட்சி நம்முடைய மனசு சொல்லுகிற ஆலோசனையும் விருதா. ஆனா கடைசி 40 வருஷம் மோசேயை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒன்றுமே இல்லாத மோசேயை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு எல்லாவற்றையும் செய்து காண்பிக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். ஏன்னா மோசேக்கு தெரியாது, இந்த ஜனத்தை எப்படியோ விடுதலை ஆக்குறது மட்டும்தான் மோசேயுடைய வேலை கிடையாது. முதல் நியாயப்பிரமாண புஸ்தகத்தையே, சட்ட திட்டங்களையே இந்த தேசத்திற்கு எழுதி கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு மோசேக்கு உண்டு. அதை நீ இந்த எகிப்தின் பலத்தை வச்சு செய்ய முடியாது, அதை நீ என்னுடைய பலத்தை வச்சு மட்டும்தான் செய்ய முடியும். உலக ஞானத்தை வைத்து நீ உலகத்திற்கு பயனுள்ளவனா இருக்கலாம், ஆனால் உன்னதருடைய ஆலோசனைக்கு நீ விட்டு கொடுக்கும் போது நீ உலகத்திற்கும் பயனுள்ளவனாக மாறுவாய். அதை விட தேவாதி தேவனுக்கு பயனுள்ளவர்களாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் அவசியம். வெறும் உலகத்தின் பார்வைக்கு பயனுள்ளவர்களாக இருந்துட்டு போறதுல என்ன புண்ணியம்? இந்த உலகத்தின் ஆலோசனை உங்களுக்கு உலகத்திற்கு பயனுள்ளவர்களாக வைக்கும். ஆனா தேவ ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, உலகத்தின் ஆலோசனை எல்லாம் இருந்தாலும் தேவன் தருகிற அந்த சரியான ஆலோசனைக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அது அற்புதமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அதனாலதான் நம்முடைய தேவனுடைய 5 நாமங்கள்ல ஒரு பேர் என்னது? அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். சரி, இப்படியே பேசிட்டே போனா நான் ஆலோசனையிலே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணிடலாம். சரி, அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பார்ப்போம். 60ஆம் சங்கீதம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. அடுத்து என்ன விருதா? முதல்ல மனிதர்களுடைய ஆலோசனை விருதா, ரெண்டாவது மனுஷங்களுடைய உதவி விருதா. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு வாசிங்கன்னா, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டுல நமக்கு உதவி செய்வதற்கு மனிதர்கள் கிடைப்பதே ரொம்ப அரிது. உண்மைதானே? நம்ம நல்லா வாழ்ந்திருக்கும் போது நம்மோடு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு இக்கட்டின் பாதையில போகும்போது 1 நாள் 2 நாள் இருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல மனிதர்களால இருக்க முடியாது. பிராக்டிக்கலா இன்னைக்குள்ள சூழ்நிலையில முடியாது. அப்படி நமக்கு கிடைக்க பெறுகிற மனிதர்களே பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதான்னு சொல்றார். என்ன சொல்றார் ஆண்டவர்? சொல்லுங்க.
கஷ்டமான சூழ்நிலையில உங்களுக்கு மனிதர்கள் உதவிக்கு இல்லாம தடுமாறி இருக்கிற சூழ்நிலைய பலர் சந்தித்திருப்போம். நான் பல நேரத்தில் கடந்து போயிருக்கிறேன். நீங்க எல்லாரும் கடந்து போயிருப்பீங்க. எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு யாருமே கூட இல்லையேன்னு கலங்கி நின்ற தருணங்கள் பல உங்களுக்கு இருக்கும். நான் தான் துணையன நயந்தூரை சொன்னவர், நான் தான் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா எலியனை, நட்டாற்றில் விட்டாரையா. எலியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா. சோதாம் உலகில் நான் நீதாய் மயங்கையில், சோதாம் உலகில் நான் நீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா. நான் தான் துணைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க நட்டாட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆனா இந்த சங்கீதம் சொல்லுது, அப்படி விட்டுட்டு போனவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் தாண்டி ஒரு சிலர் இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த உதவி கூட விருதான்னு சொல்லுது வசனம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன ஆண்டவரே என்ன சொல்ல வர்றீங்க, என்ன சொல்லித்தர விரும்புறீங்க? இக்கட்டில் எனக்கு கடைசி வரை நிக்கிறதுக்கு ஒருத்தனை கொடுத்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே எனக்கு இந்த மனுஷனை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனாலும் அங்க ஒரு தின் லைன் ஆண்டவர் கோடிட்டு காட்டுறாரு. அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் கூட இருந்தாலும் அந்த கனமும் மகிமையும் ஒருபோதும் அந்த மனிதர்களுக்கு நீ கொடுத்துடக்கூடாது. அந்த உதவியை கட்டளையிட்ட தேவாதி தேவனாகிய எனக்கே நீ தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தாண்டி அந்த மனிதனுக்கு என்னைக்கு நம்ம அந்த கணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே பிளவு உண்டாகும், அந்த மனிதனும் காணாம போயிடுவான். நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இக்கட்டிலே உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி மேல நம்ம நம்பிக்கை கிடையாது, அதற்கும் மேல நின்று நடத்துகிற தேவாதி தேவன் மேலே என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. அந்த மனிதனுடைய உதவியின் மேல் நான் நம்பிக்கையை வைப்பேன், ஆனால் அதுவும் விருதா காரியமே என்று வேதம் காண்பிக்கிறது. ஆபிரகாம ஆண்டவர் பெரிய தரிசனத்தோடு தான் அழைத்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பான்னு தான் சொன்னார். சரியா? அவன் கீழ்ப்படிஞ்சானா? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சானா இல்லையா? எல்லாம் இருக்கிறீங்களா இல்லையா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் சொல்றவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அப்பா நீங்க முழிச்சிருக்கீங்கன்றதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேஷம் போட வேண்டியது இருக்கு. சரி, அல்லையா போடணும்னா போட்டுறணும். சரி, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிஞ்சு அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது ஆதியாகமம் 12:8 அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதற்கு பிறகு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப ஒரு இக்கட்டு வந்துருச்சு. சரியா? இந்த இக்கட்டில் எப்படியாவது அவருக்கு உதவி வேணும். அப்ப என்ன பண்ணார் அவர்? ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்ணார்? தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்க போங்கன்னு சொன்னீங்க, இப்ப நான் எங்க போகணும்னு நீங்க காண்பீங்கன்னு கேட்டாரா? கேட்டாரா? அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். என்ன போட்டிருக்கு? 11ஆம் வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு. அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். தொடர்ந்து இவர் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமலேயே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் தேவை ஆண்டவரேன்னு சொல்லி எங்க போறாரு? எகிப்துக்கு போறார். அங்க மனிதர்கள் உதவி செஞ்சாங்களா? அவருக்கு செய்தார்களா? 16ஆம் வசனம் பாருங்க.
அவர் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அந்த எகிப்தின் ராஜா தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், கோலுகை கழுதை, ஒட்டகங்கம் எல்லாம் கிடைச்சிச்சு. பஞ்சத்துல அடிபட்டிருந்த இந்த பரதேசிக்கு, என்னடா பரதேசின்னு சொல்றான்னு பார்க்காதீங்க, வேதமே அவன் பரதேசியாய் சஞ்சரித்தான் தான் போட்டிருக்கு. வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தாலும் அவன் பரதேசியாய் சஞ்சரித்தான் இந்த உலகத்துல போட்டிருக்கு. அப்படிப்பட்ட பரதேசியாய் சஞ்சரித்த ஆபிரகாமுக்கு, பஞ்சத்துல அடிபட்டு வழி தெரியாம இக்கட்டுல நின்ற ஆபிரகாமுக்கு எகிப்தின் ராஜா ஆடு கொடுக்கறான், மாடு கொடுக்கறான், கழுதை கொடுக்கறான், வேலைக்காரர் கொடுக்கறான், வேலைக்காரிகள் கொடுக்கறான். ஆனா வேத வசனம் சொல்லுது, இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. என்ன ஆயிப்போச்சு? ஆடு மாடு கழுதையினால ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த வேலைக்காரிகளில் ஒருத்தி தான் ஆகார். கடைசி வரை அது பிரச்சனையாகவே மாறி போனது. வேத வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. நீ மனிதர்களுடைய உதவி உனக்கு கிடைக்கணும்னாலும் அது தேவன் கட்டளையிட்ட மனிதர்களாக இருக்க வேண்டுமே அல்லாமல் நீயாக யாரோ ஒருத்தரை தேடி போய் நீயாக உனக்கு உதவிகளையும் ஆறுதல்களையும் தேடி போவாயானால் அதுவும் கூட ஒரு முள்ளோட தான் வந்து சேரும். உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் வேணும்னா உலக மனிதர்கள்ட்ட போங்க. ஆண்டவருடைய தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யணும்னா தேவனிடத்துல போங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுகிற வசனம் பிலிப்பியர் 4:6-7 வசனத்துல பவுல் சொல்லுவாரு, உங்களுடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, அது வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:6 வசனம் 7 வசனமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப எல்லா பிரச்சனையும் உடனே மாறிடும். அப்படியே போட்டிருக்கு. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உலக மனிதர்கள் மூலமாக வருகிற சமாதானம் அது கிறிஸ்து இயேசுவை விட்டு விலக பண்ணுவதற்கு வாய்ப்புண்டு. அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக சங்கீதக்காரன் மூலமாக எழுதுகிறார், உலக மனிதர்கள் செய்கிற உதவி அது விருதா. ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக தருகிற ஆலோசனையா இருந்தாலும் அது தேவ ஆலோசனையா இருக்கணும். மனிதர்கள் மூலமாக வருகிற உதவியா இருந்தாலும் அது தேவ திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கிடைக்கிற உதவியா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு அழகாக காண்பிக்கிறார். சரி, இதே வசனம் தான் 108ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலையும் இருக்கு. அந்த 60ஆம் சங்கீதமும் 108ஆம் சங்கீதமும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க. சரியா? அதே சங்கீதத்தின் வார்த்தைகள் அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 33ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 33:17. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா. ரட்சிப்பதற்கு என்ன விருதா? குதிரை விருதா. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவளை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உங்களுக்கு குதிரையின் பலத்தினால் வெற்றி கிடைத்துவிடும் என்று நம்புவீர்களானால் அதுவும் விருதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரட்சிக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அது டிரான்ஸ்லேஷன் ஒரு ஜெயம் எடுப்பதற்கு, ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலையை பெறுவதற்கு என்று அர்த்தம். ஒரு யுத்தமாக ஆனாலும் குதிரை எப்படி ஒரு யுத்தத்திற்கு ரொம்ப அவசியமான ஒரு விலங்கோ, அந்த குதிரையினால உனக்கு ரட்சிப்பு வந்துராது. அதன் மேல நீ நம்பிக்கை வைத்தனா அதுவும் விருதா காரியம்தான். அதுவும் விருதா காரியத்தை சிந்திப்பதற்கு சமம் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரியா? பல நேரத்தில் இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து நம்ம எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது
அது இருந்தா நான் இதை மேற்கொண்டலாம், அது இருந்தா நான் இதை ஜெயித்திரலாம், அது இருந்தா இதை சாதித்திரலாம். இப்படி பல குதிரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். அது குதிரை போல தெரிஞ்சாலும் அது நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பெரிய கழுதன். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயம் யாரால வரும்? கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. அடுத்து அங்க சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க உங்களுடைய பலத்தின் மேல, குதிரையின் பலத்தின் மேல நம்பிக்கை வைத்தீர்களானால் அதுவும் விருதா என்று காண்பிக்கிறார். இதெல்லாம் எழுதின காலங்கள் அந்த காலம், அந்த கிட்டத்தட்ட 3000-4000 வருடங்களுக்கு முன்ன நீங்க போய் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது அது பெருசா தெரியாது. அன்றைக்கு ஒரு யுத்தம் ஜெயம் என்றாலே குதிரை தான் பிரதானம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சங்கீதக்காரன் மூலமாக எழுதுறாரு, ஜெயத்துக்கு குதிரை கிடையாதுப்பா, அது உலக மனிதர்களுக்கு. உங்களுக்கு ஜெயம் வேற இடத்துல இருந்து வரும், அது கர்த்தர் இடத்துல இருந்து வரும்னு சொல்லித்தான் அடுத்த 2 வசனத்துல அவர் போட்டிருக்கிறாரு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்க கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. உலகத்தின் சூழ்நிலை, எக்கனாமிக் சிச்சுவேஷன், அது இதுன்னு எப்படியோ பயமுறுத்துகிற காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பஞ்ச காலத்திலும் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதான்? நோக்கமா இருக்குதான். சரியா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, குதிரையின் பலத்தினால நீ ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்னதான் செய்யணும்? எந்த பலம்தான் வேணும் எனக்கு? உலகத்திலே பெரிய பலசாலியாக இருந்த இவனை போன்ற பலசாலி இதற்கு முன்னரும் கிடையாது, இதற்கு பின்னரும் கிடையாதுன்னு சொல்லப்பட்ட சிம்சோனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? ஆமா. அவர் பண்ண சில விளையாட்டுகள்னால கடைசியில கொண்டு போய் படுக்க வச்சு அவரை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அம்மா நல்ல மண்டை ஃபுல்லா மொட்டை அடிச்சிருச்சு. மொட்டை போட்டுருச்சா? ஆமா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிங்க பாப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. இப்ப நம்முடைய பலன் எதுல இருக்குன்னா, தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த தேவ பிள்ளை தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்தவனாய், தேவ ஆவியானவரால் நிறைகிறவனாய் மட்டுமல்ல, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனாய் இருக்கிறானோ, அவனுடைய பலம் ஒருபோதும் குன்றி போகிறதில்லை. அவனுக்கு குதிரை இல்லாம இருக்கலாம், யுத்தத்திற்கான ஆயுதங்கள் இருக்கலாம். தேவாதி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கடந்து போகிற உங்கள் குடும்பத்தின் ஊழியத்தின் பாதையில நீங்கள் சந்திக்கிற யுத்தங்கள் அது மாம்ச பிரகாரமான யுத்தம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அதற்கு தேவை தேவன் தந்திருக்கிற அபிஷேகமும் அவருடைய சர்வாயுத வர்க்கமுமே. ஹல்லேலூயா. ஆமா, குதிரை அல்ல, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு ஒரு செய்தி பேசினா அது நிறைய போயிடும். எபேசியர்ல வாசிக்கிறோம், தேவன் தந்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா இங்க சிம்சோனுக்கு என்ன நடக்குது? அவர் பலம் குறைஞ்சு போயிருச்சு. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் தன்னை பெரிய யுத்த குதிரைன்னு. வந்து எழுப்புறாங்க திரும்பவும், பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் சொன்ன உடனே அடுத்த வசனம் போட்டிருக்குது, அப்பொழுது என்ன செஞ்சாராம் அவர்? அப்பொழுது அவன் சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், தேவன் தன்னை விட்டு போனதே தெரியல. ஏன்னா இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு இது தேவன் தந்த அபிஷேகத்தினால் வந்த பலன்றத அவர் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஏதோ தன்னுடைய குதிரை பலன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். குதிரையின் மேல் நம்பிக்கை வைக்கிறதும் வீண். பல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஞானத்தினால, திறமையினால, அறிவினால, புத்தியினால, படிப்பினால பல காரியத்தை சாதித்து விடலாம்.
ஆனா அதே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதே தைரியத்துல நம்ம எல்லா பிரச்சனையும் அணுகும் போது வெட்கப்பட்டு நிக்கிறதையும் பார்த்திருப்போம். ஏன் தெரியுமா? அப்போ தேவனை முன்னிறுத்தி சென்றிருப்போம், தேவ அபிஷேகத்தின்படி நடந்திருப்போம். ஆனா இப்போ நாளடைவில் பழகிருச்சு. எத்தனை பேரை பார்த்திருக்கோம், இதை பார்த்துட மாட்டோமான்னு போகும்போது அவமானப்பட்டு நிற்கிற சூழ்நிலைகள் வரும். அதேதான் சிம்சோனுக்கு நடந்தது. வாசிங்க பார்ப்போம். சாலமோன் ஞானிட்ட கேட்பான், அவர் என்ன சொல்றாருன்னு. பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 9:11. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுவதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவங்க எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டுமா? ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான கேட்டகரி. வேகம் உள்ளவர்கள், அப்புறம் சௌரியவான்கள், அப்புறம் ஞானம் உள்ளவர்கள், அப்புறம் ஐஸ்வர்யவான்கள், புத்திமான்கள். அவங்க எல்லாருக்கும் எது இருந்தாலும் அது போதாதான். எல்லாருக்கும் என்ன நடக்கணுமா? ஆண்டவருடைய கிருபை, அவருடைய அனுக்கிரகம் வந்தாதான் காரியம் வாய்க்குமா. அது இல்லாமல் நீங்கள் எதன் மேல் நம்பிக்கை வைத்தாலும் அதுவும் விருதா என்பதை வேதம் காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல என்ன சொன்ன? மனிதனுடைய ஆலோசனைகள் விருதா. அடுத்தது மனிதர்களுடைய உதவி விருதா. அடுத்தது குதிரையுடைய பலன் விருதா. 3 தான் சொல்லியிருக்கேனா? இன்னும் நான் 7 சொல்லணுமே. சரி, ஒரு 4 சொல்லி முடிக்கிறேன். சரியா? அடுத்த வாசிங்க 39ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 39:6. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். அடுத்தது நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆஸ்தியும். ஆமா, இதுக்கு சத்தம் ரொம்ப வராதுன்னு எனக்கு தெரியும். என்னங்க, ஓடி ஓடி உழைக்கிறதே அதுக்கு தானே. கடைசியில் சேர்த்து வச்சு ஆஸ்தி விருதான்னு சொன்னா எப்படிங்க நான் அல்லேலூயா சொல்றதுன்னு சொல்றீங்களா? அந்த வசனம் உண்மைன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாதி பேர் கை தூக்கலையே. ஏசையா, வலது கை இல்லாம வந்துட்டீங்களோ? சரி 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 சரி, நம்புங்க நம்புங்க, உங்க ஆஸ்தியவே நம்புங்க. நான் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் தாங்க சொல்றேன், நான் என் வார்த்தை கிடையாதுங்க. வேஷமாகவே மனுஷன் திரியிறானா அப்படின்னா என்ன அர்த்தமா? இந்த ஆஸ்தியை சேர்க்கிறதுக்காக என்னென்ன வேஷம் போட வேண்டியது இருக்கு. நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம படிக்கிற இடத்துல படிச்சு என்னென்ன வேஷம் போடுறோம். எல்லாமே எதுக்காகத்தான்? எப்படியாவது கொஞ்சம் எதையாவது சேர்த்து வச்சிடணும் பிரதர். நல்லதுதான், சேர்த்து வைங்க. நமக்கு ஆஸ்தி வேணுமா வேண்டாமா? ஆஸ்தி வேணுமா வேண்டாமா? வேண்டான்னு சொல்றவங்க ஒரு அல்லிலே போடுங்க. அல்லிலே போட்டீங்களா? எம்மா, உங்களுக்கும் ஆஸ்தி வேணும். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆஸ்தியை கர்த்தர் நிறைவாக தருவாராக. ஆமா, ஆஸ்தி நம்ம எல்லாருக்கும் வேணும் தான். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அதுக்காக எல்லா பிரயாசத்தையும் போடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதக்காரன் சொல்றது என்ன? ஆஸ்தி தான் பிரதானத்துல நிக்குது, தேவன் எங்கேயோ போயிட்டார், அதுவும் விருதா அப்படின்னு சொல்றார். அதான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன செய்ய மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டாராம். இந்த உலகத்துல ஆஸ்தி தேவை. இப்ப எனக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அது எனக்கு இருந்தால் அதுல நான் கண்டென்டடா இருக்கும்போது, போதுமென்ற மனதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் போட்டிருக்கு. ஆதாயம் கிடையாது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி இருக்கு பாத்தீங்களா? அது மிகுந்த ஆதாயமா. நீங்க மட்டும் போதும் என்கிற மனதுடனே வாழ்ந்து பாருங்க,
ஆண்டவர் தந்திருக்கிறது எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம் குறையாம சமாதானம் குறையாம இருக்கிறதுல நான் கடைசி வரை உமக்கு உண்மையா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அதிகமாக உங்களுக்கு கட்டளையிடுவார், அது அநேகருக்கு அதிகமாக பயன்படும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாம சேர்க்கிறதெல்லாம் நமக்கு மட்டுமே பயன்படும், இல்லைன்னா அது வேற எங்கேயோ பொத்தலான பையில போட்டது மாதிரி போயிட்டே இருக்கும். அதிகப்படியான ஆஸ்தியை சேர்த்து ஒன்றும் இல்லாமல் போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம். பிரசங்கி அந்த வசனமே அழகாக எழுதியிருக்கு, அதை யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். நான் ரொம்ப வியந்து பார்த்த தமிழகத்தில் ஒரு பெரிய பாலிட்டிஷியன், காலம் சென்ற நம்முடைய அம்மா அவர்கள். என்ன பயமா இருக்கோ? நான் தானே பேசுறேன், என் மூஞ்சி தானே இருக்கு. அந்த திருமணம் அவங்க சேர்த்து வைத்த அநேக காரியங்களை நம்ம நியூஸ்ல பேப்பர்லாம் பார்த்துருக்கிறோம். கடைசியில யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று யாருக்குமே தெரியாது. எங்கேயோ இருந்த எடப்பாடி கூட என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார். யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று தெரியாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல் லேடியா இருந்த ஒரு அம்மா, அவங்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம் இல்லை? அந்த அவங்க மரித்த அந்த ஸ்டேஜ்லலாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப மனசு கேட்கல உண்மையிலே. யோசிச்சு பாருங்க, முழு தமிழகமும் பார்த்து பிரமிப்பா பார்த்த பயந்த அத்தனை பேரை வச்சு கட்டி ஆண்ட ஒரு அம்மா திடீர்னு ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பெரிய பெரிய மினிஸ்டரா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு பொசுக்குன்னு மரித்து போயிடுறாங்க. என்ன நடந்துச்சு கடைசியில்? காணோம், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனா அதுக்கு தான் மனுஷன் என்ன பண்றானா, விருதாவாக சஞ்சலப்படுகிறானா. என்னென்ன பிரயாசத்தை பட்டு என்னென்ன பண்ணி எப்படியெல்லாம் கெட்டு குட்டிசவரா போக முடியுமோ அவ்வளோத்தையும் எடுக்கிறான். அது எல்லாம் விருதான ஆண்டவர் சொல்றார். நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, உங்கள் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் அதுவே உங்களுக்கு பெரியான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமா, சரி. இது நீங்க நிறைய காரியம் வாசிக்கலாம். லோத்துவை பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குறாரு தூரத்துல இருந்து, அந்த தேசம் பச்சை பசேர்னு கண்ணுக்கு இன்பமா தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் குடும்பத்தோட கூட்டிட்டு அங்க போனார். நல்லா தான் வாழ்ந்தார், நல்ல சொத்து செல்வம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரே நாள்ல எல்லாம் என்ன ஆகி போச்சு? அழிஞ்சு போச்சு. கடைசியில் அவனுடைய சொந்த பிள்ளைகளை கூட ஆதாயப்படுத்த முடியல. அது கூட 2 சாபத்தின் சந்ததியை தான் கொண்டு வந்துச்சு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அதிகமாக ஆண்டவர் தருவாரானால் நல்லது. ஆனால் அதன் மேல் நம்ம நம்பிக்கை போகுமானால், அதிலேயே நம்முடைய பிரயாசத்தை கொட்டுவோமானால் அதுவும் விருதாவே. சரி, அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம். 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா, அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. நல்ல கவனிங்க, அந்த சங்கீதத்தை யார் எழுதுறா? யார் எழுதுறா? சாலமோன் தான் எழுதியிருக்கிறாரா? போட்டிருக்கா மேல. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா, அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. அவர் எதை கட்டினாரு? சாலமோன் எதை கட்டினாரு? தேவாலயத்தை கட்டினார். அப்புறம் என்ன கட்டினார்? அரண்மனை கட்டினார். தேவாலயத்தை எவ்வளவு நாள் கட்டினார்? அது எங்களுக்கு தெரியாதே. 7 வருஷம் கட்டினார். அரண்மனையை எவ்வளவு நாள் கட்டினார்? அவர் அரண்மனையை கட்டுவார், சிங்கார வனத்தை கட்டுவார், எல்லாமே கட்டுவார். அவருக்கு வேலையே கட்டுற வேலை தான். மனைவியா கட்டுறது, அப்புறம் வீடா கட்டுறது, கட்டடமா கட்டுறது, கடைசியில் அம்மோன் மோவாபியர் எல்லா அந்நிய தெய்வத்துக்கும் கோயிலையும் கட்டி முடிச்சிட்டார். அப்படி கட்டினவர் தான் ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டு எழுதுறாரு, எப்பா இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு என் தகப்பனாகிய தாவீது வெள்ளி பொன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துட்டு போயிருந்தான். அதற்கு தேவையான மரங்கள் எல்லாம் நாம் பிரயாசப்படாமலேயே எல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டார். எத்தனையோ மனிதர்கள் இதுல வேலை செய்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் கட்டினாங்க. ஆனா அதை விட அவன் சொல்றான், கர்த்தர் கட்டலன்னா இதெல்லாம் கட்டினவங்களுடைய பிரயாசம் விருதா. ஆரம்பத்தில் அவன் வாழ்க்கை அவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் எங்கேயோ போயிடுச்சு, ஏடா கூடமா. நான் ஒன்று சொல்றேன், உங்க எல்லாருக்கும் வீடு கட்டணும்னு எவ்வளோ ஆசை இருக்கு? யாருக்குமே ஆசை இல்லையா? ஆமா, கை தூக்குனீங்கன்னா கட்டுவீங்க. உங்களுக்குலாம் வீடு கட்டணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு?
ஆமா, கர்த்தர் உங்களுக்கு வீடு இல்லாதவர்கள் எல்லாருக்கும் வீட்டை கட்டளையிடுவாராக. நீங்க எல்லாம் தேசத்துல சமாதானமாய் குடியிருப்பதற்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஆனா வசனம் சொல்லுது, வீடு கட்டுறவங்க எத்தனை பேர் கட்டினாலும் அவங்களுடைய பிரயாசம் விருதாவாம். ஏன்னா கட்டுறவங்களால, இன்னும் சொல்ல போனா உங்களால ஒரு வீட்டை தான் கட்ட முடியும். அதுக்கு உள்ள இருக்கிற குடும்பத்தை தேவனால தான் கட்ட முடியும். ஹல்லேலூயா. வீடை கட்டுறத காசை வச்சு, பணத்தை வச்சு, என்ஜினியரை வச்சு, உங்களுக்கு இருக்கிற மூளையை வச்சு நீங்க எப்படி வேணாலும் கட்டிடலாம். நாங்களும் ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் சென்னையில. என்ஜினியரும் கிடையாது, ஆர்கிடெக்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நானே என்ஜினியர், நானே டயக்ராம், நானே ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், எல்லாமே நானே. ஒரு சிவில் இன்ஜினியராக போறோம் அப்படின்னு பார்க்காதீங்க, நமக்கும் சிவில் இன்ஜினியருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால நானே தான் டயக்ராம் போட்டேன், நானே தான் டிசைன் பண்ண, எல்லா டிசைனுமே நம்ம தான் கட்டிடலாம். ஆனால் அதுக்கு உள்ள நாங்கள் ஒரு 4 பேர் வாழ்றோம் தெரியுமா, அதுதான் குடும்பம். அந்த குடும்பத்தை தேவாதி தேவனால் தான் கட்ட முடியும். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு போட்டிருக்க வசனம், அது வீடு கிடையாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். அதனால தான் பெண்களுக்கு இங்கிலீஷ்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, ஹோம் மேக்கர்னு சொல்லணும். நீங்கெல்லாம் ஹோம் மேக்கர். ஏன்னா வீட்டுக்காரால வீட்டை தான் கட்ட முடியும். ஆனா சகோதரிகள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். ஆண்கள்லாம் நம்ப முடியாம உட்கார்ந்துருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் தெரியல எங்க வீட்டில் அப்படின்னு. உண்மை அதுதான். வேதம் அந்த குடும்பத்தை கட்டுற பொறுப்பு அங்க கொடுத்துருக்குது. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சாலமோன் சொல்லுகிறான், நான் எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு புத்தி இருந்தாலும், எத்தனை நேர்த்தியா வேலை செய்யற மனிதர்கள் இருந்தாலும் அதை கட்டி முடிச்சிடலாம். ஆனா கர்த்தர் கட்டினாதான் அது முழுமை பெறும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்கள் மனிதர்களால் கட்டப்பட்டதாக அல்ல, மனிதர்களுடைய பிரயாசத்தினால் கட்டப்பட்டதாக அல்ல, தேவனால் கட்டப்பட்ட குடும்பமாக மாற நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் விருதாவாக போகாது. அது தேவ சித்தத்தின்படி நடக்கிறதாக மாறும். ஹல்லேலூயா. சரி, அடுத்து அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நகரத்தை காவாராக. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆமா, முதல்ல வீட்டை கட்டுற நம்ம போடுற பிரயாசங்கள் விருதாவாம். அடுத்தது நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைப்போமானால் அதுவும் விருதா காரியத்தை சிந்திப்பது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நமக்கு வாழ்க்கையில பாதுகாப்பு வேணும், பல நிலைகள்ல வேணும், அப்படிதானே? நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். என்ன பண்றோம்? கதவை பூட்டுறோம், கேட்டு ஒன்று போடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? நமக்கு வெளியில் போகணுன்னா, வண்டியில் போகணுன்னா என்ன போடுறோம்? ஹெல்மெட் போடுறோம். அப்புறம் கார் வச்சிருக்கிறவங்கன்னா இப்போல்லாம் ஏர் பேக் கண்டிப்பாக இருக்கணும்னு போடுறாங்க. அது திறந்தே ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு சின்ன பையன். இப்போது எல்லாமே உலக பிரகாரமான ப்ரொடெக்ஷன் நமக்கு இருந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், 46ஆம் சங்கீதம் முழுவதும் வீட்டில் போய் வாசிக்கோங்க. கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நகரத்தை காப்பதற்கு காவலாளிகள் இருந்தாலும் அதுவும் விருதா என்று சொல்லி தேவனுக்கு பயந்து வாழ்ந்த காலத்தில் சாலமோன் பாடின சங்கீதம். ஆமா, சாலமோனுடைய நாட்கள்ல யுத்தமே இல்லைன்னு போட்டிருக்கு. அதுக்கு நான் வேற காரணத்தை பார்க்கிறேன். சரி, அதை இப்ப சொன்ன நேரம் இல்லை. ஆனா அவன் சொல்றான், மை ப்ரொடெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். நகரத்தை காப்பதற்கு காவலாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய பாதுகாப்பு, என்னை நடத்துவது, என்னை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமப்பது, நான் வனாந்தரத்தின் நடுவில் நடந்தாலும் அங்கேயே என்னை மூடி பத்திரமா கொண்டு போறது, அல்லது என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னை தம்முடைய தூதர்களை கொண்டு தாங்குவது என் தேவாதி தேவன் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு பாருங்கள். உங்களுடைய பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஒரு மோசமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை. அவங்களுக்கு வர்ற ஸ்பிரிச்சுவல் அட்டாக் ரொம்ப அதிகம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு வருகிற சத்ருவின் அம்புகள் அதிகம். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத காரியங்கள்
சோசியல் மீடியான்ற பேர்ல, நவநாகரிக காரியங்கிற பேர்ல எத்தனையோ காரியங்கள் சபைகளையும் தேவ பிள்ளைகளையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்முடைய ஞானம் எல்லாம் போதாது. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் உங்களுடைய பிள்ளைகளை விடுங்கள், அதுவே உங்களுடைய பிள்ளைகளை கடைசி வரை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய பலத்தினால நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நம்ம நினைச்சுக்கலாம், நான் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா, எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன் தெரியுமான்னு கூட சொல்லிக்கிறலாம். நான் வட இந்தியாவில் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ ஒரு சபையை நடத்தின ஒரு மிஷினரி தம்பி எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ரொம்ப அட்டகாசமா டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அந்த இடத்துக்கு நான் போனப்போ ஒரு 350-400 பேர் இருப்பாங்க. இதோட டபுள், இதோட கொஞ்சம் பெருசாவே இருக்கும். நல்லா உட்கார்ந்துருப்பாங்க கிரௌடு. அப்படி இருந்த சபையை நடத்தின வாலிபன் கடைசியில் அவருக்கு வந்த ஒரு சோதனையில நிக்க முடியாம விழுந்து அந்த இடத்துல இருக்கிற ஊழியமே பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய தவறை செய்துட்டு போயிட்டாரு. ஏன்? அவருக்கு வந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்க, அவரை தாக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள்ல, சத்துரு எதிர்த்து நிற்கிற காரியங்கள்ல தன்னுடைய பலத்தை நம்பி இருந்தா தோத்து தான் போகும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவ ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவசியம். யாருமே இதுல கவனக்குறைவா இந்த நாட்கள்ல வாழ்ந்து விடவே கூடாது. கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். காவலாளிகள் விழித்திருந்தா காவலாளிகள் காத்து கொள்ளுகிறதும் நடக்காம தான் போகும். சரி, நிறைய காரியங்களை நான் பார்த்துட்டோம். 6 காரியங்களை பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, 7ஆவதா ஒரு காரியத்தை காமிக்கவா? வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. 127:2. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து, நீங்கள் அதிகாலையில் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சகோதரிகள் எல்லாம் இதை சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். எல்லா சகோதரிகள் எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். சகோதரிகள் எல்லாம் இருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. ஆமா, நான் அதை இப்படி வாசிக்கிறேன். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சமைத்து உங்க வீட்டுக்கும் போட்டு நீங்க சாப்பிட்றதும் விருதா. யாரோ ஒரு 10 சகோதரிகள் யோசிக்கிறாங்க, நாங்க எங்க அதிகாலை நேரப்பட எந்திரிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலத்துல எல்லாம் 8 மணிக்கு எந்திரிக்கிறது, 9 மணிக்கு எந்திரிக்கிறதுல ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆமா, நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆள் தான். நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் 5-5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஆகணும், எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி. ஆமாம், சில நேரத்தில் லீவாக இருக்கிற அன்னைக்கு வேணால் ஒரு 7 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுமே தவிர 5-5:30 எந்திரித்து அவங்க வேதத்தோடு உட்காரணும். அப்படி தான் ஆரம்பிக்கணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்? அதிகாலையில் நேரப்படுற எலும்புறது காணாமல் போயிடுச்சு இந்த காலத்தில். அது எதுக்கு அப்படி எந்திரிச்சுக்கிட்டு, அது நீ எப்போ வேணாலும் எந்திரிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலர் நைட்டெல்லாம் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய டைமிங் வேற மாதிரி இருக்கும். அது எனக்கு புரியுது. ஆனால் 9 மணிக்கு பெட்டுக்கு போயிட்டு 1 மணி வரைக்கும் ஃபோனை வச்சு எல்லா கன்றாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்குற அவலத்தை என்னவென்று சொல்லுவது? ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுது, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்படைய வேலையிலே தரித்திருப்பீர்களானால் உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லாமல் அதுவும் விருதான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ணலாம்? அதிகாலையில் எந்திரிக்கலாமா வேண்டாமா? எந்திரிமா? சரி, அந்த வசனத்தை இப்படி படிப்போமா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து தேவனை முதலாவது சந்திக்காமல் உங்க வேலையை முதல்ல போய் பார்த்து நீங்க எத்தனை வகை வகையா சமைச்சு போட்டு மொத்த குடும்பத்திற்கும் ஆக்கி போட்டாலும் நீங்கள் செய்தது விருதா. நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அதிகாலையில் இருந்து முதலாவது தேவனுக்கு அந்த நேரத்தை கொடுத்து அதிலே உங்க காரியங்களை ஆரம்பித்து அந்த நாளை தொடங்கி பாருங்கள். அந்த நாள் விருதாவாக முடியாது. அதிலே தேவன் உங்களை அற்புதமாக நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு 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 தான். நம்ம எல்லாம் ஃபுட்டியா மாறிட்டோம். இப்போ வர டிவியில் ஒரே ப்ரோக்ராம், எதை எடுத்தாலும் சாப்பாட்டு ப்ரோக்ராம் தான். குக்கு வித்து கோமாளி, ஈட்டு வித்து ஏமாளி, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாமே சாப்பாடு தான். இப்போ இந்த ஹைவேஸ்ல போங்க, எத்தனை ஹோட்டல் விதவிதமா.
ஒரே சாப்பாடுன்னு வந்த காலத்தில் நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பெருந்தீனிக்காரன் தொண்டையில கத்திய வைக்கணுமா? ஆமா, வச்சு பார்த்துக்கோங்க. பெருந்தீனிக்காரன் தொண்டையில கத்திய வைக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு கண்ணாடியில் போய் சும்மா வச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க வைக்கிறதே உங்களுக்கு பயமா இருக்கும். ஆண்டவர் வச்சாருன்னா என்ன ஆகுறது? சரியா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். ஆனா மார்த்தா என்ன பண்ணிட்டு இருந்தாலாம்? ஐயா வந்திருக்கிறாரு, நான் போய் சமைக்கிறேன், அதை செய்யறேன். அதெல்லாம் ஓரளவு இருக்கட்டும் ஓரமா. நீங்க உங்க வீட்டு அம்மாவுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு நீங்க சமைச்சு டேஸ்டா போடுறதெல்லாம் இருக்கட்டும். ஆண்கள் நம்ப மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், இருக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அதிகாலையில நீங்க நேரப்பட எழுந்து ஆண்டவருக்கு உங்களுடைய காரியங்களை ஒப்புவித்து அந்த நாளை நீங்க ஆரம்பிங்க. கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரே வசனம் காமிக்கவா? யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆமா, இந்த வசனத்தை வச்சு நான் ஏற்கனவே உங்க சபையில பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். நீங்கள் பாளையத்தை யோசுவா ஜனங்களுடைய அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று யோசுவா சொல்லுகிறான். எத்தனை நாளைக்குள்ள? இன்னும் 3 நாளைக்குள்ள. எதை ஆயத்தம் பண்ண சொல்றாரு? போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ண சொல்றாரு. நீங்க அதிகாலமே எழுந்து என்ன பண்ணணுமா? போஜன பதார்த்தங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணுங்கப்பா. ஆனா 3 நாளைக்குள்ள என்ன பண்ண போறோம்? இந்த எரிகோவை நம்ம என்ன, இந்த யோர்தான் என்ன பண்ண போறோம்? கடக்க போறோம்னு சொல்றாரு. கடந்தாங்களா 3 நாள்ல? ஆமா, நீ தண்ணீர்களை கடக்கும் போதுன்னு ஒரு செய்தி நான் பேசியிருக்கிறேன், யூடியூப்ல இருக்கு. இங்க தான் பேசியிருக்கிறேன். அது ஒரு 1.25 மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இந்த யோசுவாவின் காரியத்துல தான் நிறைய காரியங்களை விலைக்கு சொல்லியிருப்பேன். ஒருவேளை சந்தேகமாக தான் நீங்க தேடி பார்த்துக்கோங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்க, 3 நாளைக்குள்ள போவான்னு சொன்னார். ஆனா நல்லா தியானிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாளைக்குள்ள போகவே முடியல. என்னுடைய கணக்குப்படி அவங்க போறதுக்கு 8 நாள் ஆகி போச்சு. ஏன் தெரியுமா? அவங்க ஆயத்தம் பண்ணது என்னது சொல்லுங்க? என்ன ஆயத்தம் பண்ணாங்க? போஜன பதார்த்தம். வெறும் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது விருதாவாகத்தான் போகும். ஆனா எதை ஆயத்தம் பண்ணணுமா? அடுத்த 3ஆவது அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்றான் பாருங்க. யோசுவா வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பின்னர் அவர்கள் யோர்தானை கடந்தார்கள். போஜன பதார்த்தத்தை ஆயத்தம் பண்ண போது யோர்தானுக்கு முன்னாடியே தான் நின்றார்கள். ஹல்லேலூயா. அதிகாலையிலே நேரப்பட எழுந்து போஜன பதார்த்தத்தை ஆயத்தம் பண்றதுக்கு முன்னாடி, அல்லது ஆண்களே நீங்கள் வாக்கிங் போறதுக்கு முன்னாடி, எதுக்கு முன்னாடி நில்லுங்க? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று உங்களை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தும் வகையிலே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. 7 காரியம் நான் சொல்லியிருப்பேன். சொல்லிட்டேனா? சரி. ஆனால் நான் இதை 3 பிரசங்கமாக நான் பண்ணணும். அப்போ தான் என்னுடைய பிரசங்கத்தை பண்ண முடியும். இதுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். அதற்கு முன்னர் அங்க 15ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சுங்க. என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்காலாகி உஷ்ண கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. அவைகளுடைய வழிகளின் போக்குக்கும் இங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். இங்கே யோபு தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகிறான், அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகுமா.
யாரை பத்தி சொல்றார்னா, யோபு அங்கே ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறான் என் சகோதரர் என்று சொல்லுகிறான். யாரை பற்றி சொல்லுகிறான் என்றால், அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்த அந்த 3 நண்பர்களை குறித்து அவன் யோபு பேசுகிறான். அவன் சொல்லும்போது, சகோதரர்களே, நீங்கள் காட்டாறு போல மோசம் போக்குகிறீர்கள். இன்னும் சொல்ல போனா அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை இந்த உலகத்தில் நீங்க பார்க்க முடியாது. ஏனென்றால் தன்னுடைய நண்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே வந்து 7 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம ஒருவரும் ஒரு வார்த்தையும் பேசாம உட்கார்ந்திருந்த நண்பர்கள். ஆனா அந்த நண்பர்களை பார்த்து யோபு சொல்றான், எப்பா நீங்க காட்டாறு போல மோசம் பண்ணுகிறவர்கள். ஏன்னா அந்த காட்டாறு என்ன பண்ணும், திடீர்னு பெருசா கிளம்பும், அங்கேயும் இங்கேயும் வழி இல்லாம கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் ஓடும். பனி கட்டி உரகிறது, பனி கட்டி அங்க உழும்போது, மழை பெய்யும் போது அங்கங்க கலங்களா காட்சி அளிக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல வெயில் அடிச்ச உடனே அது காணாம ஒண்ணுமில்லாம போயிரும். அது போலதான் உங்களுடைய வழியும் உங்களுடைய பேச்சும் விருதாவாக பரவி ஒன்றுமில்லாமல் போகிறது என்று யோபு சொல்லுகிறான். இப்ப என்ன அர்த்தம்? நல்ல நண்பர்கள் தான், நல்ல நோக்கத்தோடு வந்தவர்கள் தான், நல்ல காரியத்திற்காக வந்தவர்கள் தான், தன் நண்பனுடைய துக்கத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் தான். ஆனா அவர்களுடைய காரியத்தை கூட யோபு சொல்லும்போது, உங்களுடைய பேச்சு காட்டாறு போல இருக்கிறது. 42ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் தாசனாகிய யோபுவை போல நிதானமாக பேசவில்லை. உங்களுடைய பேச்சுகளும் உங்களுடைய வாய் வார்த்தைகளும் உங்களுடைய ஆறுதலின் வார்த்தைகள் கூட காட்டாறு போலதான் இருந்தது. அது யாருக்கும் பயன் இல்லை. என்ன தெரியுமா அர்த்தம்? தேவனை தள்ளிவிட்டு தங்களுடைய சுய முயற்சியிலே செய்யப்படுகிற எந்த காரியமும் அது காட்டாறு போல விருதாவாகத்தான் போகும். எந்த மனிதன், எந்த சபை, எந்த ஊழியன், எந்த குடும்பம், எந்த பெற்றோர் தேவ ஆலோசனையின்படி, தேவ நடத்துதலின்படி, தேவ சித்தத்தின்படி தன்னுடைய வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்கள் காட்டாறு போல அல்ல, சரியாக கட்டப்பட்ட அமர்ந்த நீரோடைகளை போல அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களே கர்த்தருக்காக காரியங்களை செய்ய முடியும். அப்படியே எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்ப்போம். எனக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நான் ஏசாயா 57ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் நிறைய காரியங்களை காட்ட முடியும், விருதாவாய் போன வழிகள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா இருந்தது, ஆண்டவர் உண்மையிலேயே அவர் மகிமைப்படுவார். உண்மையிலே உங்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆனால் ஒரு காரியத்தை யோசிச்சுக்கோங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன, நான் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா, அல்லது நீர் விரும்புகிறபடி செய்கிறேனா, அல்லது விருதாவாக காரியங்களை சிந்தித்து என்னுடைய இஷ்டப்படியே, என்னுடைய சித்தத்தின்படியே, என்னுடைய நோக்கத்தின்படியே வாழ்ந்து என்னையும் ஏமாத்திக்கிட்டு உலகத்தையும் ஏமாத்திக்கிட்டு உமக்கும் பயன் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா? யோபுடைய நண்பர்களை பாருங்க. யோபு மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெறும் காட்டாறு போல பரவி போய் வழி தெரியாம அங்கே இங்கே சிக்கி சின்ன பின்னமாகி பார்க்க பிரம்மாண்டமா தெரிஞ்சீங்க, ஆனா உங்களால எந்த பயன் இல்லாம போச்சே. ஏன் தெரியுமா? அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனை எல்லாமே விருதாவிலே பேசப்பட்ட வார்த்தைகள். அவர்கள் செயல்கள் எல்லாம் விருதாவிலே செய்யப்பட்ட வார்த்தைகள். அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, இந்த தாசனாகிய யோபுவை போல நீங்க எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்திருக்கணுமே. நீங்க நிதானமாக பேசாம காரியங்களை இப்படி செய்ததுனால அதே யோபு தான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதாகிவிட்டது. அருமையான தேவ பிள்ளையை யோசிச்சு பாருங்க. மனிதர்களுடைய ஆலோசனை அது விருதா, மனிதர்களுடைய ஆலோசனை அது விருதாவாகத்தான் போகும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்க வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க பாப்பா, எந்த நிலைமையிலையும் நாங்க மனிதர்களுடைய ஆலோசனையை நம்பியே நாங்க விழுந்துடக்கூடாது. நீங்க அறிக்கை பண்ணுகிற அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனிதர்களுடைய ஆலோசனை, அவர் நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார். ஆனா தேவ திட்டத்தின்படி இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள்.
அதே நேரத்தில் உங்களுடைய சுய பலத்தின் மேல சார்ந்துடாதீங்க. குதிரைகளுடைய பலன் விருதா என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சுய பலன் ஓரளவிற்கு தான் உதவி செய்யும். அதே நேரத்தில் ஆண்டவர் இக்கட்டிலே உதவி செய்கிற மனிதர்களுடைய உதவி விருதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இக்கட்டிலே உங்களுக்கு உதவி செய்வதற்கு நல்ல மனிதர்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதே நேரத்தில் அந்த மனிதர்கள் மேல நீங்க நம்பிக்கையை வைக்கும் போது அது தேவனை துக்கப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கை அது விருதாவாக கொண்டு போய் விட்டுரும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பாப்பா. ஆண்டவரே, நான் எதையும் நம்பிடக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டணும். எங்க வீட்டை நாங்க கட்டிட முடியும் ஆண்டவரே. உங்க வீட்டை ஆண்டவர் கட்டிட முடியும். ஆண்டவர் கட்டணும். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரால் தான் கட்ட முடியும். தேவனுடைய ஆளுகை நடத்துதல் இருக்கும் போதுதான் உங்க குடும்பம் கட்டப்படுவதை நீங்க பாப்பீங்க. இல்லைன்னா நீங்க வெறும் கட்டிடத்தை தான் கட்டுவீங்க. அருமையான சகோதரனே, சகோதரியை, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பாருங்க. ஒருவேளை என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சமாதான குறைச்சல்னு ஒருவேளை கவலையோடு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். நீயா காரியங்களை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவர கர்த்தர் அங்க கிரியை செய்யவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் பிள்ளைங்களை நீங்க கட்டணும், எங்க வாழ்க்கையை நீங்க கட்டணும் ஆண்டவரே, அதை ஒரு நேர்த்தியான குடும்பமாக நீங்க கட்டணும் என்று நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தின் காரியங்களுக்கே உங்க எஃபர்ட்ஸை போட்டு அதிகாலையில நேரப்பட எழும்பி ராத்திரி ரொம்ப லேட்டா தூங்கி உடலெல்லாம் டயர்டாகிற அளவுக்கு உழைச்சி 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 நான் ஓடா போயிட்டேன்னு சொல்றீங்களா? எவ்வளவு உழைப்பின் சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்கு மத்தியில தேவனுக்கு நீங்க முதலிடம் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அந்த நாளிலே உங்களை நடத்துவதற்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு, அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு நீங்க முதலிடம் கொடுத்து பாருங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க பாப்போம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர், இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்க கரங்களை ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் உங்களை இந்த நாள் முதற்கொண்டு நடத்துவார். உந்தன் சித்தம் என்னிலே எந்த நிஷ்டமதுவே என்றும் உம் அன்பில் நிற்க நித்திய நாட்களிலே என்றும் உம் அன்பில் நிற்க நித்திய நாட்களிலே உந்தன் சித்தம் என்னிலே எந்த நிஷ்டமதுவே என்றும் உம் அன்பில் நிற்க நித்திய நாட்களிலே என்றும் உம் அன்பில் நிற்க நித்திய நாட்களிலே காரிருள் தாழ்வுகளில் நான் நடந்து செல்கையில் காரிருள் தாழ்வுகளில் நான் நடந்து செல்கையில் கைகள் பிடித்தெந்தன் கால்கள் வழுவிடாதென்னை நடத்திடுமே. கைகள் பிடித்தெந்தன் கால்கள் வழுவிடாதென்னை நடத்திடுமே. காரிருள் தாழ்வுகளின் பாதையில நடந்து போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எதெல்லாம் என் வாழ்க்கையில விருதா காரியமாக அதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேனோ அவைகளை எல்லாம் நான் தள்ளிவிட்டு உம்முடைய காரியங்களை, உமக்கேற்றவைகளை சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க. 1 கொரிந்தியர் 15:58 பவுல் இப்படியாக எழுதுகிறார்: கர்த்தருக்குள் செய்யப்படுகிற எந்த பிரயாசமும் அது விருதாவாக போகிறதில்லை. நீங்கள் படுகிற எந்த பிரயாசமும் அது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்காக இருக்கட்டும், தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக இருக்கட்டும், தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக இருக்கட்டும், எந்த விதத்திலாவது தேவ ராஜ்யம் என்னுடைய பிரயாசத்தின் மூலமாக கட்டப்பட வேண்டும் என்கிற அறிக்கையும் அர்ப்பணிப்பும் உங்களுக்குள் வருமானால் ஆண்டவர் உங்கள் காரியங்களை மாற்றுவார்.